கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலே ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக தினம்தோறும் கேளுங்கள். மார்க்கு 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும், இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும், இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, பஞ்சம். இந்த கடைசி காலத்திலே என்ன நடக்கு அப்படின்னா, பஞ்சம். நிறைய குடும்பத்துல லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கடன் வாங்கி வச்சிருக்காங்க. என்ன காரணம்? வருமானம் கம்மி, செலவு அதிகம். வீட்டில் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், உடனே வெளியில் ஃபைனான்ஸில் தெரிஞ்சவங்கள்ட்ட சொந்தக்காரன்கிட்ட உடனே பணம் வாங்கிடுவாங்க, கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாங்க. அம்மா அப்பாவுக்கு பார்த்தா நிம்மதி இருக்காது. எனக்கு சில ஜெபகுறிப்பு வரும்போது, பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு அப்படின்ட்டுருவாங்க. சரி, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, கல்யாணத்துக்காக ஒரு 30 லட்ச ரூபா வாங்கணும், 20 லட்ச ரூபா வாங்கணும், 10 லட்ச ரூபா வாங்கணும், 7 லட்ச ரூபா வாங்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாண செலவுக்குள்ள ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் இருக்கும். சரி, வேற என்ன பிரச்சனை அப்படின்னா, கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம், ஆனால் என் மகா இப்போ பேச மாட்டுக்கா, அது இன்னும் ரொம்ப வேதனையாக இருக்கு அப்படிம்பாங்க. பிள்ளைக்காக தான் கடன் வாங்கி கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க, ஆனால் கல்யாணம் முடிச்சு கொடுத்த அந்த பிள்ளை இப்போ பேசலை. இப்படி இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். சரி, ஒரு தனிப்பட்ட மனுஷனோட வாழ்க்கையில பஞ்சம் ஏன் வருது அப்படின்னா, கர்த்தரை விட்டு வழி விலகும் போது நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே குறைவு வந்துடும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில குறைவு எங்க வருது? நிறைவு வரணும்னா என்ன செய்யணும்? நிரம்பி வழிகிற பாத்திரமா மாறணும்னா என்ன செய்யணும்? நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தரோடு நடக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தரோடு நடக்கும்போது பூரண ஆசீர்வாதம். கர்த்தரை விட்டு வழி விலகும் போது குறைவு ஆரம்பிக்கும். சரி, பைபிள்ல எங்க எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது, 2 குமாரன், லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11 முதல் 24 ஐயசம். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அதுல இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். தகப்பன்ட்ட இளையகுமாரன் கேட்கிறான், எனக்குள்ள சொத்தை எனக்கு தாங்கப்பா, எனக்குள்ள ஆஸ்தி எனக்கு தாங்கப்பா, நான் போய் வாழ போறேன். உடனே அப்பா கொடுத்தாரு. பையன் கேட்டான், இளைய மகன் கேட்டான், கொடுத்தாரு. இளைய மகன் போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி என்று எழுதப்பட்டு தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அப்பா கூட இருக்கும்போது ஆஸ்தியும் பத்திரமா இருந்துச்சு, அவனும் நல்லவனா இருந்தான். ஆனா தகப்பன்ட்ட இருந்து வழி விலகி போகும்போது, தகப்பன்ட்ட இருந்து வெளியில போகும்போது, தகப்பன்ட்ட உள்ள ஆஸ்தியெல்லாம் புடுங்கிட்டு போகும்போது, சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான்.
இளைய மகன் என்ன பண்றான் அப்படின்னா, அப்பா கூட இருக்கிற வரையும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வரல. அப்பாவை விட்டு தள்ளி போகும்போது, தூரமா தள்ளி போகும்போது, தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் நிறைய குடும்பத்துல இந்த வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்களை நம்ம சொல்ல முடியும். அம்மா அப்பா கஸ்டடிக்குள்ள இருப்பாங்க. அழகா 12th படிக்கிற வரையும் கரெக்டா உள்ளூர்ல அழகா படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் அது வரையும் பார்த்தா வெரி குட் வெரி குட் வெரி குட் அப்படிப்பாங்க. நல்ல மார்க் எடுத்துட்டு இருப்பாங்க. காலேஜ் போனதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். இந்த பிள்ளையோட வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு வழி விலகினால் இந்த உலகத்துக்குள்ள கெட்டு போற காரியம் ஏகப்பட்டது இருக்கு. அம்மா அப்பா விட்டு தள்ளி போகும்போது, மனுஷனோட சத்தத்தை செவி கொடுக்கும் போது, மற்ற இடத்துல போய் பார்க்கும்போது எத்தனையோ மோசமான காரியம் தான் இந்த உலகத்துக்குள்ள இருக்கு. நிறைய குடும்பத்திலே கண்ணீருக்கு காரணம் என்ன? வேதனைக்கு காரணம் என்ன? தற்கொலைக்கு காரணம் என்ன? மரண பயம் வருது. என்ன காரணம்? எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு உயிரோட இருக்கவே பிடிக்கல, செத்து போலாம் போல தோணுது. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல்ல கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க, குடும்பத்தை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை உண்மையிலே நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். பாதுகாப்பு இல்லாமல் தள்ளி 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 போகும்போது அவனோட வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டது அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள சத்ரு உள்ள வந்துருந்தான். நிறைய குடும்பத்துக்குள்ளே என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது, சின்ன வயசுல கரெக்டா தான் இருக்காங்க, படிக்கிற வயசுல கரெக்டா தான் இருக்காங்க. ஆனா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகும்போது இவங்களோட வாழ்க்கையில பல காரியங்களை கற்றுக்கொள்ளும் போது, சில சில தவறான வழியில போகும்போது, சில தவறான ஃப்ரெண்ட்ஷிப் வரும்போது, தவறான நபர்கிட்ட பழகும்போது, தவறான தொடர்பு எங்கேயாவது போய் சிக்கி, அதுக்கப்புறம் பார்த்தா போதை, பலவிதமான போதை, கஞ்சா பழக்கம், மதுபான அடிமை, எங்கேயாவது போய் உள்ள சிக்கி, சில குடும்பத்துல விபச்சாரத்துக்குள்ள போய், துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போய், இளைய குமாரன் என்ன நடந்துச்சு? துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கு. தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அப்ப இளைய குமாரன் என்ன பண்றாரு அப்படின்னா, தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். முதல்ல அப்பாட்ட இருந்து எல்லா சொத்தும் வாங்கியாச்சு. எனக்குள்ள பாகம் தாங்கப்பா, எனக்குள்ள சொத்து எனக்கு வேணும்ப்பா, நான் போய் வாழ போறேன் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட வாங்கியாச்சு. சரி, அப்பாட்ட சொத்து வாங்கியாச்சு, பக்கத்துல எங்கே இருந்தானா? அப்படியே இருக்குல்ல. தூர தேசத்துக்கு புறப்பட்டு போகும்போது அங்க அடுத்த பிரச்சனைகளை போய் சிக்கி கொள்றாங்க. அவங்களோட வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைக்கு காரணம் என்று பார்க்கும்போது, முதல்ல கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சு, குடும்பத்தை விட்டு தள்ளி போயாச்சு, துன்மார்க்கமா வாழ ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில ஃபுல்லா வேதனை வேதனை வேதனை. தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. இந்த கடைசி காலத்துல கூட நிறைய பக்கம் பஞ்சம் தான் ஓடிட்டு இருக்கு. எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. அந்த பையனுக்கு 25 இல்ல 27 வயசுக்குள்ள இருக்கும். 50 லட்ச ரூபா கடன் அப்படின்னாங்க. யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். பையனுக்கு அப்படின்னாங்க. கல்யாணம் இன்னும் முடியல அப்படின்னாங்க. பையன் நல்லா படிச்ச பையன் தான். படிச்சு முடிச்சு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாங்களாம். டக்குன்னு பார்த்தா ஒரு 50 லட்ச ரூபா கடன் வந்துட்டு அப்படிங்க. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டேன். பல பேர்கிட்ட வாங்கிட்டான். 50 லட்ச ரூபா யாரு இவனை நம்பி கொடுத்தான் அப்படின்னா, அந்த அளவுக்கு திறமையா வாங்கிட்டான். ஆக மொத்தம் இப்ப அந்த பையனுக்கு வெளியில போக முடியல. கடன்காரங்க ஃபுல்லா இப்ப வீட்டுக்கு வராங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கணுமா? சொல்லுங்க பிரதர் அப்படின்னு. உங்கள்கிட்ட கேட்டுதான் பையன் எல்லாம் செஞ்சானா அப்படின்னாங்க. பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னா எனக்கு அதுதான் எனக்கு தெரியும். ஆனா 50 லட்ச ரூபா கடன் வாங்கி முடிச்சுட்டு இந்த கடன்காரங்க வீட்டுக்கு வரும்போது எனக்கு தெரியும். அதுவரை எனக்கு தெரியாது. பையன் நல்ல பிசினஸ் பண்றான்னு சொல்லி நினைச்சேன், அவ்வளவுதான். ஆனா 55 லட்ச ரூபா கடன் அப்படின்னு. அதை எப்படி செலவு பண்ணா, எங்க செலவு பண்ணா, யார்கிட்ட கொண்டு கொடுத்தான், ரிசல்ட் வரல. ஆனா 1/2 கோடியே காணும். இன்னைக்கு கடைசி காலத்துல சில குடும்பத்துல கடன், அதிகமான கடன், வருமானம் கம்மி, செலவு அதிகம். கர்த்தருடைய பிள்ளைகள்
எந்த குடும்பத்திலே எந்த சூழ்நிலை நைட் நேரத்தில் இணைந்ததா சரி, ஒரு வீட்டில் டைரி எழுதுங்க. டெய்லி எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? ஒரு டீ குடிச்சிங்களா கணக்கு எழுதுங்க. ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்களா எழுதுங்க. காலையில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்களா எழுதுங்க. வீட்டுக்கு ஜாமான் வாங்கினீங்களா எழுதுங்க. மாதம் ஒரு 10,000 வருதா, அந்த 10,000 முதல்ல எழுதுங்க. எழுதி கணக்கு பாருங்க. பேங்க் லோன் இருக்கா, பிள்ளைகள் படிக்கா, எல்லாம் ஒரு டைரியில் எழுதுங்க. எக்ஸ்ட்ரா செலவு இல்லை, சம்பளத்தை விட அதிகமான செலவு இருக்கா அப்படின்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு பாருங்க. ஏன்னா நிறைய குடும்பத்தில் நிறைய தேவையில்லாமல் செலவு. இன்னைக்கு பகல்ல ஒரு நபரை பார்த்தேன், கடையில் சில பொருள்கள் வாங்கிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி லைட்டை எட்டி பார்த்தா பகல்லையே தண்ணி அடிக்கிறதுக்கு உள்ள எல்லா பொருளும் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, வேலை பார்க்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க, நேராக ஒயின் ஷாப் போயிருக்காங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பணம் வீட்டுக்கு போக மாட்டேங்குது. வேலை செஞ்சு அந்த சம்பளம் வாங்குறாங்க, வாங்கின உடனே நேராக ஒயின் ஷாப். துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான், தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் என்று தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அப்ப இளைய குமாரன் அப்படின்னா துன்மார்க்கமாய் வாழ்ந்து ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அதுக்கப்புறம் எப்படி நிம்மதி இருக்கும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஒரு 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க, ஒரு 800 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க, ஒரு 500 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. அந்த சம்பளத்தை கொண்டு போய் வீட்டில் கொடுத்தா மட்டும்தான் வீட்டில் சமையலுக்குள்ள எல்லா பொருள் வாங்க முடியும். பிள்ளைகள் இருக்கும், குட்டி பிள்ளைகள் இருக்கும், வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க. எல்லாருக்கும் நிறைய தேவைகள் உண்டு. 1 ரூபா கூட வேஸ்ட் செலவு வரக்கூடாது. துன்மார்க்கமாய் போகும்போது அந்த வீட்டுக்குள்ள ஒரு பஞ்சம் வந்துடும். அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பஞ்சம் வந்துடும். நம்ம வாழ்ற காலமே கடைசி காலம். பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும், இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். நிறைய வீட்டுல என்ன இருக்கு அப்படின்னா வேதனை மட்டும்தான் இருக்கு. எப்படிப்பட்ட வேதனை அப்படின்னா, பல லட்சம் கடன் இருக்கு, வருமானம் பார்த்தா கம்மி. இன்னைக்கு ஒரு குடும்பத்தை ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, 50 லட்ச ரூபா கடன் இருக்கு அப்படின்னா எப்படின்னு சொல்லி கேட்டேன். கணவர் இந்த மாதிரி போட் தொழில் போயிட்டு இருந்தாரு, அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துட்டு, அதனால 50 லட்ச ரூபா கடன் இருக்கு. எல்லாரும் இப்ப கேட்கறாங்க என்ன செய்யன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. போட் தொழில் போனாங்க, அவ்வளவுதான். 50 லட்ச ரூபா கடன். ஒரு மனுஷன் 1000 ரூபா வருது அப்படின்னா அந்த 1000 ரூபாக்குள்ளதான் வாழ்க்கை இருக்கணும். 500 ரூபாய் சம்பளம் வருதா, 300 ரூபாய் சம்பளம் வருதா, அதுக்குள்ளதான் அந்த வாழ்க்கை இருக்கணும். எக்ஸ்ட்ரா போக 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 நிம்மதி இருக்க மாட்டுது. நிறைய குடும்பத்துல பஞ்சம், கஷ்டம், கவலை, வேதனை. முதல் வாரம் ஆயிட்டுனா போதும், லோன் லோன் லோன், இஎம்ஐ. சில குடும்பத்துலாம் இஎம்ஐ கட்ட முடியாம பல பேர்கிட்ட கடன் வாங்கி அப்புறம் இஎம்ஐ அடைச்சு அப்புறம் அவங்களுக்கு கொடுக்க முடியாம போய் ஒரே கஷ்டம். என் வாழ்க்கையில நான் வியாபாரத்துல இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், கடன்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், மாந்திரியத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன். ஒரே வார்த்தையை சொன்னா துன்மார்க்கன், அவ்வளவுதான். ஏன்னா வேதத்தை விட்டு விலகியாச்சுனாலே துன்மார்க்கன். தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியலனாலே துன்மார்க்கன் தான். துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில எல்லா குறைவுதான் வரும், நிறைவுலாம் இருக்காது. நீதிமானுடைய வாசஸ்தலத்தை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமானா இருக்கிறோமா என்பது நம்மை நாம் கண்டிப்பா ஆராய்ந்து பார்க்கணும். இரவு நேரத்திலே கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் அருளி அப்பம் யூடியூப் சேனல் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம குடும்பம் ஆட்டுக்குட்டியான ஜீவஸ்ல எழுதப்படணும் அப்படின்னா நம்ம அந்த பூமியிலே மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்கணும். நம்ம வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையா இருக்கணும். இந்த கடைசி காலம் நிறைய குடும்பத்துல நிம்மதி இல்லை, வேதனையான காரியம். பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும்,
இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று எழுதப்பட்டிருக்கு. நைட் நேரத்துல எந்த குடும்பத்துல பஞ்சத்தோடு கஷ்டத்தோடு குடும்பத்துல எனக்கு சமாதானம் இல்ல பிரதர், துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தி அழித்து போட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு, அப்பாட்ட வாங்கின பணத்தெல்லாம் காலி பண்ணியாச்சு. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கிற்று. எல்லாம் குறைவுபட தொடங்கிற்று. இருக்க பணத்தெல்லாம் காலி பண்ணியாச்சு, துன்மார்க்கனா செலவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் தட்டுப்பாடு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமா அந்த கடைசி காலத்துல வாழல அப்படின்னா வீட்டுக்குள்ள பஞ்சம், கஷ்டம், பிரச்சனைகள் எல்லாம் உள்ள வந்துடும். சில குடும்பத்துல சம்பளம் லட்சக்கணக்கில் இருக்கு, ஆனாலும் நிம்மதி இல்லை. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, சம்பளம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய இருக்கு. 50,000, 60,000, 1 லட்சம், 80,000, 1.5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் சம்பளம்லாம் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சம்பளம், ஆனால் நிம்மதி இல்லையே. நிறைய குடும்பத்துல நிம்மதி இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல போய் லாக் ஆயிருந்தாங்க. பல மணி நேரம் வேஸ்ட் பண்ணி தேவையில்லாத ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போய் சிக்கிடுறாங்க. அது பார்த்தா லாஸ்ட் பார்த்தா பலவிதமான போதை அடிமையில போய் மாட்டிக்கிடுறாங்க. இருக்கிற பணத்தில் அங்க கொண்டு செலவு பண்ணிடுறாங்க. ஒரு 3 வாரம் முன்பாக ஒரு வாலிப சகோதரன் என்கிட்ட சொன்ன காரியம், என் தம்பி நைட் ஆனா போதும் அவன் எங்க இருக்கிறான்னே தெரிய மாட்டேங்குது பிரதர். அவன் ஏதாவது ஒரு போதை அடிமையில இருக்கிறான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. என் தம்பிட்ட நீங்க கொஞ்சம் பேசுங்களேன், அவன் எந்த அடிமையில இருக்கான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நைட் அவன் எங்க இருக்கான்னு கண்டே பிடிக்க முடியல. நைட் நேரத்துல போன் அடிச்சா ரொம்ப கோபமா பேசுறான், எடுக்கவே மாட்டேங்க, போன் எடுக்க மாட்டேங்கான். ஒருவேளை போன் எடுத்தாச்சு அப்படின்னா அந்த வார்த்தை ரொம்ப கடினமா இருக்கு. அண்ணன் சொன்ன ஒரு காரியம், தம்பிக்கும் கல்யாணம் முடியல, அண்ணனுக்கும் கல்யாணம் முடியல. சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் தான், ஆனா ராத்திரியான பையன் எங்க இருக்கான்னு தெரிய மாட்டுக்கு, அம்மா அப்பாவுக்கும் தெரிய மாட்டுக்கு, அண்ணனுக்கும் தெரிய மாட்டுக்கு. மிஞ்சி போன வயசு பார்த்தா ஒரு 24, 25 வயசுக்குள்ளதான் இருக்கும். நைட் ஆனா எங்க இருக்கான்னு தெரிய மாட்டுக்கு. நைட் ஆனா காணாம போயிடுறான். நீங்க கொஞ்சம் பேசுங்களேன் அப்படிங்கிறாங்க. இந்த கடைசி காலத்துக்குள்ள ஒரு வீட்டுல பஞ்சம் வருதா, துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை இருக்கா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். அந்த தேசத்தில் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். இளைய குமாரன் ஒட்டி கொண்டான். வசனம் எங்க இருக்கு அப்படின்னா, லூக்கா 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பாட்ட சொத்தை ஃபுல்லா வாங்கி துன்மார்க்கமா அழிச்சாச்சு. இப்ப பஞ்சம் வந்துட்டு தேசத்துல. இப்போ வயிறு பசிக்கு அந்த தேசத்துல உள்ள ஒரு குடும்பத்துல போய் ஒட்டியாச்சு. எனக்கு வேலை வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. பன்னி மேய்க்கிற வேலை, பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டிலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். பன்னிக்கு வச்ச சாப்பாடு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஆசையா இருந்தான் அப்படின்னு சொல்லி போட்டு, ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. பன்னி மேய்க்கிற வேலைக்கு போயாச்சு, அங்கேயும் சாப்பாடு கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புத்தி தெளிந்த போது, எங்க அப்பாட்ட எத்தனையோ பேர் வேலை பார்க்குறாங்க, அங்க பூர்த்தியான சாப்பாடு உண்டு, ஆனா நானும் இங்க பசியினால சாகுறேனே. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புத்தி தெளிஞ்சுது. நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமா உமக்கு முன்பா பாவம் செய்தேன், நான் பாவம் செஞ்சுட்டேன், நீங்க கொடுத்த பணத்தெல்லாம் நான் அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கெட்ட குமாரன் மனம் திரும்பி தகப்பனிடத்தில் வருகிறான். நம்ம வாழ்க்கையில பஞ்சம் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் வந்துட்டு அப்படின்னா, பைபிள்ல ஒரு 3 பாயிண்ட் போட்டிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா கெட்ட குமாரன், இன்னொரு பக்கம் பார்த்தா கள்ள தீர்க்கதரிசிகளுடைய சத்தத்தை செவி கொடுத்தா வாழ்க்கையில பஞ்சம் வரும். சில குடும்பத்துல ஏன் பஞ்சம் வரும்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. எரேமியா 14, 15, 16 எழுதப்பட்டிருந்த வசனம்,
அவர்களிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்கும் ஜனங்களும் எருசலேமின் வீதிகளில் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து அப்படின்னு போட்டு. அப்ப கள்ள தீர்க்க தரிசனம் எங்கெல்லாம் போய் செவி கொடுத்து கேட்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பஞ்சம் வரும். எரேமியா 29:17-18 ஆகிய வசனங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம போனால் ஒரு பஞ்சம் வரும். பைபிள்ல 3 விதமான பஞ்சம் போட்டிருக்கு. துன்மார்க்கனா வாழ்ந்தா ஒரு பஞ்சம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம போயாச்சுன்னா ஒரு பஞ்சம், கள்ள தீர்க்க தரிசனம் அவங்க பேசுற அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தால் வாழ்க்கையில பஞ்சம் வரும். இப்போ இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, கடைசி காலத்திலே பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும், இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பஞ்சம் ஏன் வருது? நான் உங்களுக்கு இருப்பிடம் சொல்றேன். நைட் ஒருவேளை நீங்க யாராவது வீட்டில் உட்காந்து பைபிள் தியானிக்கிறீங்க அப்படின்னா அந்த வசனம் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். மார்க்ல 13:8, அதுக்குள்ள ஜாயிண்ட் வசனம் லூக்கா 15ஆம் அதிகாரம் 11 முதல் 24 ஆகிய வசனங்கள், எரேமியா 14ஆம் அதிகாரம் 15-16 ஆகிய வசனங்கள், எரேமியா 29:17-18 ஆகிய வசனங்கள். தகப்பன்ட்ட பிரிந்து போனால், துன்மார்க்கமா வாழ்ந்தால் ஒரு பஞ்சம். இரண்டாவது, கள்ள தீர்க்க தரிசன வார்த்தைக்கு செவி கொடுத்தால் பஞ்சம் வரும். மூணாவது, வார்த்தையை கேட்காம போயிட்டாங்க அப்படின்னா பஞ்சம் வரும். அப்ப 3 விதமான பஞ்சம் இருக்கு பைபிள்ல. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. முக்கியமான ஒரு 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இரவு நேரத்துல எந்த குடும்பத்திலே பஞ்சத்தோடு, கஷ்டத்தோடு, பிரச்சனையோடு, பலவிதமான உபத்திரத்தோடு, வேதனையோடு யாராவது இணைந்திருந்தால், ஒருவேளை நீங்க ஜெபிக்கன்னு சொல்லி விரும்பினால் 9363064181 என்ற நம்பர் கூட கொண்டால் உங்களுக்காக ஜெபிப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. கையில பைபிள் எடுத்து வாசிங்க. தேவனோட சத்தத்துக்கு உண்மையா கீழ்ப்படிந்து வாழ்க்கை அர்ப்பணிங்க. வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நைட் நேரம் வீட்டுக்கு வந்தாச்சா, செல்போன் தேவையில்லைன்னா பீரோல வச்சு பூட்டிருங்க. நாளை காலையில் ஆஃபீஸ் போகும்போதோ வேலைக்கு போகும்போதோ எடுத்தா போதும். நைட்டு ஃபுல்லா செல்போன்லேயே படுத்து கிடந்து செல்போனை பார்த்தா அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருக்காது. ஒரு பையனுக்கு 15 லட்ச ரூபா கொடுத்து காலேஜ் படிக்க வச்சாங்க. காலேஜ் படிச்சு முடிக்கும்போது பார்த்தா மார்க் ரிசல்ட் நல்லா இல்லை. என்னன்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது அந்த பையன் எப்போ பார்த்தாலும் சினிமா படம் பார்த்துக்கிட்டே இருப்பான். காலேஜ் படிக்கிற வயசுல ஒழுங்கா படிக்கவே இல்லை. இப்போ லாஸ்ட் பார்த்தா ஒரு 12,000 ரூபா சம்பளத்துக்கு மறுபடியும் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கான். ஆனால் 15 லட்ச ரூபா எடுத்து படித்தான் அந்த பையன். ஆனால் லைஃப் பார்த்தா நல்லா இல்லை. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, காலேஜ் போன இடத்துலையும் அங்கேயும் தேவையில்லை ஃப்ரெண்டு, அம்மா அப்பா வார்த்தை கீழ்ப்படிய மாட்டான், பிறந்ததுலேருந்து சர்ச்சுக்கு போகிற பையன்தான், ஆனால் வாழ்க்கை பார்த்தா ஆசீர்வாதமா இல்லை. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இஷ்டம் போல ஒரு தாறுமாறான ஒரு வாழ்க்கை. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். நைட் நேரத்தில் சின்ன ஜோமனி முடிக்க போகிறோம். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க அர்ப்பணிங்க. குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றி துதிக்கிறோம்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே கர்த்தராகிய இயேசு ராஜாவே, நன்றி துதிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்தில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, குறைகள் குற்றங்கள் உண்டு. எங்களை மன்னித்து உங்களோட ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிங்க. எங்களுடைய பாவத்தை மன்னிங்க, எங்களுடைய அக்கிரமத்தை மன்னிங்க, எங்களுடைய மீறுதலை மன்னிங்க. எந்த குடும்பத்துல பஞ்சத்துல, சாபத்துல, கஷ்டத்துல, பிரச்சனையில, உபத்திரத்துல இருக்காங்களோ எல்லாவற்றையும் நீக்கி மறுபடியும் ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, உங்களோட வாழ்க்கையில எங்கெல்லாம் குறைகள் இருக்கும் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. பிரிந்த குடும்பங்களை இணைந்து வாழணும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறோம், கர்த்தரே மனம் இறங்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மாசமா இருக்கிற குடும்பத்தை கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க, நார்மல் டெலிவரி ஆக்கித்தாங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிற குடும்பம் உண்டு, கர்த்தர் வாசல் திறந்து ஆசீர்வதிங்க. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட்டு டிரைவிங் லைன்ல இருக்காங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். எல்லா தடையெல்லாம் நீக்கி சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ, தட்டுப்பாடுகள் இருக்கோ, கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க.
நைட் நேரத்தில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் இன்பமான தூக்கம் தாங்க. எங்களோட ஆவியை உங்களுடைய கரத்தில் அப்படின்னோம். எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா வாங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா வீட்டுக்குள்ளேயுமே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும். விசேஷமா உங்க பிள்ளைகளே உங்களுடைய கிருபையால நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையால நிரப்புங்க, ஜெப அபிஷேகத்தால நிரப்புங்க, வேதத்தை தியானிக்கிற அபிஷேகத்தால நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தால நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. இந்த மாசத்தோட எல்லா தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்க ராஜா. யாரெல்லாம் வேலை இல்லாம இருக்காங்களோ கர்த்தர் வாசல் திறந்தாங்க. எந்த குடும்பத்துல குடும்ப பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. இரவணத்துல ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் கர்த்தருடைய கரத்துல அப்படின்னா கர்த்தரே கூடங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்பா இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் அருளி அப்ப மினிஷாலுக்கா ஜெபிக்கிற குடும்பம் உண்டு, தாங்குற குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்தை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிங்க. அவங்களோட சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அவங்களோட பெயர் ஜீவ புஸ்தகத்துல ஆட்டுக்குட்டிய ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும்ப்பா. தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியம் எதுவா இருந்தாலும் உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து உங்க பிள்ளைகளோட பெயர் அப்பா ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும். கர்த்தர் கிருபை தாங்க. நாங்க எல்லாரும் பரலோகத்துல வரணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. இரவு நேரத்துல எங்களோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்தில் இருக்கணும். பலவீனத்தோட குடும்பம் உண்டு. அந்த பலவீனத்தை எல்லாம் நீக்கி போடுங்க. பூர்ண சுகம் தாங்க. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை ஜெபினாலும் எல்லா குடும்பத்துக்கும் ஜீவனை கட்டிடுங்க, தீர்காயுசை கட்டிடுங்க. கர்த்தர் கூட இருங்க. உங்க நாம மையப்படட்டும். குறைகள் குற்றங்களை மன்னிச்சிருங்க. யாரெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களோ அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். எழுப்புதல் திட்டத்துல வரணும். மனம் திரும்பி அப்பா கடி கொடுக்கிற பிள்ளைகளா மாறணும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். கர்த்தர் கிருபை செய்ய, பிதாவின் சித்தம் நிறைவேற்ற, அப்பா பிதாவின் சித்தம் செய்ய, பிதாவுக்கு பிரியமானபடி வாழ யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எங்க எல்லாரையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. விசேஷமா அந்த இரவு நேரத்துல எந்த குடும்பத்துல கண்ணீரோடு கடன் பிரச்சனை இல்லை, குடும்ப பிரச்சனை இல்லை, வாழ்க்கை பிரச்சனை இருக்காங்களோ எல்லாவற்றையும் நீக்கி பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தரோட நாமம் விடுத்தோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மேம்பட்டதாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காலத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவருக்கும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காலத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவருக்கும் கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.